கடந்த ஒரு வார காலமா இந்தியாவோட தலைநகரமான டெல்லி கொந்தளிப்பா இருக்கு. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் லாரிகளையும் டிராக்டர்களையும் தலைநகரம் டெல்லி நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராக்டர்கள் நிக்குது. கூட்டம் கூட்டமா வந்து டெல்லியில தங்கி இரவு பகலமாக போராடிட்டு இருக்கிறாங்க. வேளாண்மையை காக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களால வேளாண்மை சிதைஞ்சு போகுது. அந்த 3 சட்டங்களையும் மத்திய பாஜக அரசு திரும்ப பெறணும்னு சொல்றாங்க. அந்த புதிய சட்டங்களால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அந்த விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. குறைந்தபட்ச ஆதார விலை தரப்படலன்னு அவங்க குற்றம் சாட்டுகிறாங்க. இந்த சட்டங்களால பெரு நிறுவனங்கள் தான் பயன்பெறும்னு அவங்க அச்சத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்றது யாரு? விவசாயிகள். நித்தமும் நிலத்துல இறங்கி விவசாயம் செய்கிற விவசாயிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நான் கடந்த 3 மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, அவர் சொல்றதெல்லாம் தவறுன்னு விவசாயியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஸ்டாலின் என்ன விவசாயியா அப்படின்னு கேட்டார் பழனிசாமி. நான் விவசாயி இல்ல, விவசாயம் செய்ததாகவும் நான் சொல்லவும் இல்லை. ஆனா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிற பழனிசாமிக்கு தான் விவசாயம்னா என்னன்னே தெரியல. நான் சொன்னதைத்தான் இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள், உத்தரப்பிரதேச விவசாயிகள், மத்திய பிரதேச விவசாயிகள், ராஜஸ்தான் விவசாயிகள் சொல்றாங்க. இதை பற்றி பழனிசாமி என்ன பதில் சொல்வார்? பஞ்சாப் விவசாயிகளுக்கு விவசாயம் தெரியலன்னு சொல்லுவார், அல்லது அவங்க விவசாயிகள் இல்ல, விவசாயியை போல வேஷம் போட்டுக்கிட்டு டெல்லிக்கு வந்துட்டாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். இவர் தான் ஒரு நாள் நாடகத்துக்காக நிலத்துல இறங்கி நெல்மணிகள் எடுக்கிறார், மாடு ஓட்டுறாரு. இது எல்லாமே நானும் விவசாயி தான் காட்டிக்கிறதுக்காக நடத்துகிற நாடகங்கள். ஆனால் உண்மையான விவசாயிகள் தான் இன்னைக்கு தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்கிறாங்க. இவர் விவசாயின்னு சொல்லிக்கிட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால்தான் இவரு பச்சை துண்டு பழனிசாமி இல்ல, பச்சை துரோக பழனிசாமின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். விவசாயிகள் கடனை ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வர போன இவரு ஒரு விவசாயியா? காவேரி டெல்டா விவசாயத்துக்கு கர்நாடகாவில இருந்து தேவையான தண்ணீரை வாங்க முடியாத இவரு ஒரு விவசாயியா? காவேரி உரிமையை தடுக்கிற மேகதாது அணையை தடுக்க முடியாத இவரு ஒரு விவசாயியா? அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல்ல பல பொருட்கள் நீக்கப்பட்டப்போ எதிர்க்காத இவரு ஒரு விவசாயியா? டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோகார்பன் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுகிற மக்களை ஒடுக்கிற இவரு ஒரு விவசாயியா? 8 வழிச்சாலை திட்டத்தை மாற்றுப்பாதைகள் அமைச்சுன்னு சொல்லி போராடுகிற மக்களை கைது செய்கிற இவரு ஒரு விவசாயியா? குடிமராமத்து பணிகள்ல ஊழல் செஞ்ச இவரு ஒரு விவசாயியா? நீர்வள உரிமையை பறிக்கிற ஜல்சக்தி திட்டத்தை ஆதரிச்ச இவர் ஒரு விவசாயியா? அணை பாதுகாப்பு உரிமையை விட்டு தந்த இவர் ஒரு விவசாயியா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வரக்கூடிய இவர் ஒரு விவசாயியா? விவசாயத்தை மொத்தமாக அழிக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிற இவர் ஒரு விவசாயியா? விவசாயிகளை மொத்தமா சிதைக்கிற 3 சட்டங்களை ஆதரிக்கிற இவர் விவசாயியா? எடப்பாடி பழனிசாமி விவசாயி இல்ல, விவசாயி மாதிரி வேஷம் போடுகிற கபட வேடதாரி அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நாட்டை 5 முறை ஆண்டார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கலைஞர் அவர்கள் விவசாயி இல்ல, ஆனால் அவர் விவசாயிகளுக்கு செய்தது போன்ற சாதனைகளை ஒன்றையாவது பழனிசாமி தான் செஞ்சிருக்கிறதா சொல்ல முடியுமா? நான் கலைஞர் செஞ்சதை பெருமையோட சொல்ல குறிப்பிட விரும்புறேன். தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயிப்பதாக அதற்காக கணபதி ஆப்பிள் ஆணை அமைச்சது கழக அரசு, கலைஞர் அரசு. தஞ்சை மாவட்ட நீங்களாக மற்ற மாவட்டத்து விவசாய தொழிலாளர்களுக்கு கூலி வரையறை செய்ததுக்காக 1973 கார்த்திகேயன் ஆணையம் அமைச்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். புன்சை நிலங்களுக்கு வரியை நீக்கினாரு. 5 ஏக்கர் வரை நன்சை நிலத்துக்கு வரியை நீக்கினாரு கலைஞர் அவர்கள். 1970ஆம் ஆண்டு நில உச்சார்பு சட்டம் கொண்டு வந்தவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். இதன் மூலமா 88,000 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி 38,504 விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்தவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். குடியிருப்போருக்கே வீட்டுமனை சொந்தங்கிறத முதலமைச்சர் கலைஞருடைய திட்டத்தால பல்லாயிரக்கணக்கான ஏழை விவசாயிகள் பலன் பெற்றாங்க. நாங்கள் ரத்தம் சிந்தி பெற வேண்டிய உரிமையை ஒரு துளி மையால கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்னு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மணலி கந்தசாமி அவர்கள் கலைஞரை மனதார பாராட்டினார். கர்நாடக மாநிலம் தமிழகத்துக்குரிய நீரை தரலன்னு சொல்லி 1971ஆம் ஆண்டே காவேரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 1990ஆம் ஆண்டு பிபி சிங் ஆட்சி காலத்தில் காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. இடைக்கால தீர்ப்பும் பெறப்பட்டுச்சு. கர்நாடக அரசு வழங்குகிற நீரை கண்காணிப்பதற்காக ஆணையம் அமைக்கணுங்கிற முதலமைச்சர் கலைஞருடைய சிந்தனையானது 1999ஆம் ஆண்டு செயல் வடிவம் பெற்றுச்சு. இப்படி காவேரி உரிமையை காப்பாத்தினவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1978ஆம் ஆண்டிலே இருந்த விவசாயிகள் மின் கட்டணத்துல சலுகை கேட்டு போராடினாங்க.
1990ஆம் ஆண்டு மின் கட்டணத்துல சலுகை இல்ல, மின் கட்டணமே விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு இல்லைன்னு அறிவிச்சவரும் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். 1989ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில சிறு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும்னு கலைஞர் அறிவிச்சார். ஆட்சிக்கு வந்ததும் 106 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்பட்டுச்சு. விவசாயிகள் மின் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய அபராத வட்டியான 10 கோடி ரூபாயை கலைஞர் அரசு ரத்து செஞ்சுச்சு. விவசாயிகள் பயன்படுத்துகிற பம்பு செட்டுகள் உட்பட அனைத்து பொருட்களுக்கு விற்பனை வரி நீக்கப்பட்டுச்சு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களை மட்டும் நிலவரியா 365 கோடி ரூபாயை ரத்து செஞ்சவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி ஒன்று சொல்லணும்னா, 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பதவியேற்பு விழாவிலேயே மேடையிலேயே 7000 கோடி ரூபாய்க்கான கூட்டுறவு கடனை ரத்து செஞ்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். தமிழக உழவர் பெருமக்களை தமிழகத்தின் பசுப்பிணி மருத்துவர்கள் சொன்னவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா அந்த உழவர்களை நோயாளிகள் ஆக்கினவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மத்திய அரசோட 3 வேளாண் சட்டங்களும் நிறைவேறினா உழவர்கள் நோயாளிகள் தான் ஆவாங்க, அவங்க வாழ்க்கையே சிதைஞ்சு போயிடும். மத்திய அரசோட 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலம் பற்றி எரியுது. தமிழகத்துக்கும் பஞ்சாப் மாநிலத்துக்குமான நட்பும் ஒற்றுமையும் அதிகம். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலா முதலமைச்சரானப்போ பஞ்சாப் சென்றார். குருநானக்கினுடைய 500வது பிறந்த நாள் விழாவில் கலந்துகிட்டார். எங்களுக்கு வள்ளுவர், உங்களுக்கு குருநானக் என்று சொன்னார். எங்களுக்கு கட்டபொம்மன், உங்களுக்கு பகத்சிங் என்றும் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது அங்கே குறிப்பிட்டார். அத்தகைய வீரம் செறிந்த பஞ்சாப் மாநில விவசாயிகள் இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்க முன்னெடுத்த இந்த போராட்டம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மாநில விவசாயிகளையும் ஒன்றிணைச்சிருக்கு. இந்த போராட்டத்தை ஆதரிக்கிற வகையில தான் நாமும் போராட்ட களம் காண இருக்கிறோம். நாளைய தினம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இது பற்றி ஆலோசித்து விரைவில் போராட்டம் களம் நாம் காண இருக்கிறோம். வேளாண்மையை அழிக்கும் வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வைப்போம். காவேரி பிரச்சனையில டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம், பசுமை வழிச்சாலையில கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம், மின்கோபுரங்களால ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுடைய விவசாயிகளுக்கு துரோகம். இப்படி தொடர் துரோகத்தை விவசாயிகளுக்கு செய்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெட்கம் இல்லாமல் எப்படி தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிறாரு?